ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைவை. हाय गाइस, नमस्कार. இன்னும் 10 மினிட்ஸில் தீபம் ஏற்றிடுவாங்க. லைவ் இருந்து எல்லோரும் பார்த்துட்டுங்க போங்க. டிவியில் கூட பாருங்கள், நம்ம லைவ் பாருங்கள். நானும் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் திருவண்ணாமலை எப்படி செலிப்ரேஷனாக இருக்குன்ட்டு. தீபாவளி கூட அப்படி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவு அந்த 6 o'clock ஆன உடனே ஒரே ஃபயராக இருக்கும் இடமே. மலைக்கு பாஸ் இல்லை ப்ரோ, மலைக்கு அலோவ் பண்ணல யாரையும். ஒன்லி ஒரு 10 minutes கைஸ். அப்படியே ஊரை காட்டுறேன் பாருங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் செட்டப்லாம் பாருங்க. கீழே அண்ணாமலை ஃபோட்டோலாம் வச்சு தீபம்லாம் ஏற்றி பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க எல்லாம். அந்த தீபம் எப்போ ஏற்றுவாங்கன்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கு. அதுக்குள்ள இன்னும் ஏற்றலை ப்ரோ. கேட்ச் மீ இஃப் யூ கேன். இன்னும் 10 minutes இருக்கு ப்ரோ. மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாகியாக தான் இருக்குது. ஏற்றும் போது அந்த சின்ன ஸ்பாட் தெரியும். ஆக்சுவலாக நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலும் தெரியும். ஆனால் அந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாகியாக மறைஞ்சிருக்கு. இது நம்ம ராஜகோபுரம். இதுதான் மலையோட டாப் எண்டு. கிரிவலம்க்குலாம் 100% ப்ரோ அலோவ் பண்ணாமலாம் கிடையாது. 100% நீங்கள் வந்து கிரிவலம் தாராளமாக சுற்றலாம். தே அலோவிங் கிரிவலம், நாட் ஒன்லி ஃபார் கிளைம்பிங் ஹில். Devotees are not allowed to climb hill, but everyone can go Girivalam, Giri Pradakshina, everything. இன்னும் 8 minutes இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 6 o'clock ஷார்ப்பாக. கிரி பிரதக்ஷனா, ஐ மீன் டுடே தீபம், யூ கேன் கம் டுடே. அதர்வைஸ் டுமாரோ இட் வில் பி welcome. See, everyone started the celebration.
ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பட்டாசு வெடிக்க. இன்னும் கரெக்டாக 7 minutes இருக்குது. ஷார்ப்பாக 6 o'clock மேலே தீபம் ஏற்றுவாங்க. கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் வருவார் வெளியே. ஏர்லி ஒன்ஸ் தான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வருவார். நிறைய பேருக்கு தெரியும், பட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே போகலாம். இப்போ இன்னைக்கு கூட ரெயின் சுத்தமாக இல்லை ப்ரோ. ரெயின் இல்லை, ஃபாகியாக தான் இருக்குது. கண்டிப்பாக வரலாம், நாளைக்கும் வரலாம், நாளானைக்கும் வரலாம். குட் டே. ஜூம் அவுட்டா? ஓகே, இதுதான் ப்ரோ. இப்போது வந்து ஆக்சுவலாக திருவண்ணாமலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மொட்டை மாடியிலையுமே ஐ மீன் ஆளுங்க இருப்பாங்க. தீபாவளியோட பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் தீபம். ஹாப்பி தீபம், ஹாப்பி தீபம் ப்ரோ. தேங்க்யூ, சேம் டு யூ. கவுண்ட் டவுன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் 6 minutes தான் இருக்குது. தெரியாது ப்ரோமா, ஆக்சுவலாக ஃபாகியாக இருக்கு மேலே, அதனால் சுத்தமாக பெருசாக தெரியாது. இன்னும் 5 minutes தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கீழே வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டாப்பில் இருக்கேன். கீழெல்லாம் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை பாருங்கள். அதுக்கும் வந்து அந்த பார்க்கிங் ஷட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 5 minutes தான் இருக்கான்னு சொல்லிட்டு. யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரோ? ட்ரோன் இருக்குது ப்ரோ, ட்ரோன் மேலே போயிட்டுருக்கு. நாம் ஜஸ்ட் லைவ் கவர் பண்ணுறதுக்காக தான் மொபைலில் பண்ணுறோம். நன்றி நன்றி. ஆமாம் ப்ரோ, கோடி கோடி புனி. இங்கே இப்படி அப்படியே நீங்கள் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் டாப்லேயே அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுக்கு மேலே ஜூம் இன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக இருக்காது, பட் அத்தனை பேர் பீப்புள்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்போ தீபம் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் ப்ரோ, மெயின் ரோட் கூட அப்படிதான் பாருங்கள். பயங்கரமாக கிராக்கர்ஸ் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பீப்புள் ப்ரோ அலோடு ப்ரோ. நீங்கள் கோவில் உள்ள போகணுன்னா பாஸ் வாங்கணும் ஃபஸ்ட் டே மட்டும். நாளைக்கெலாம் வந்து நார்மலாக ஆயிரும். ஆக்சுவலி நீங்கள் கிரி பிரதட்சணா நீங்கள் வந்து ஃபுல்லாக எப்போ வேணால் பண்ணிகிட்டு இருக்கலாம். யா தட்ஸ் இட். ஓகே, 4 minutes more. ஆமாம் ப்ரோ, 3 minutes more ப்ரோ. இது 3 minutes தான் இருக்குது. அருணாச்சலா பக்தர்ஸ் 3 minutes தான் இருக்குது. திருவண்ணாமலையே இன்னும் 3 minutesல ஃபுல்லாக செலப்ரேஷன் மோடாக மாறிடும். எல்லோரும் ஃபயரோட அங்கே அண்ணாமலையார் கரவுகிறான்ட்டு சாரி லைட்டாக கன்சியூம் ஆயிடுச்சு. ப்ரோ இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி பிக்சரேட் ஆகும். பண்ணுறேன் உங்களுக்கு தீபம் போட்டோன்னே நான் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் ஃபாகியாக தான் இருக்குது, நம்ம பார்க்க முடியாது. பாருங்க இன்னும் 2 minutes தான் இருக்குது. கிளைமேட் வந்து சில் கண்டிஷன் தான் ப்ரோ. ரெயின் இல்லை இன்னைக்கு, ஃபுல் டே ரெயின் இல்லை.
திருவண்ணாமலையில் லைன் இல்லை. இன்னும் 2 minutes தான் ப்ரோ இருக்கு கைஸ். திருவண்ணாமலை தான் ப்ரோ லோக்கல். தீப ஜோதியா வந்து காட்சளிக்கிற முதல் நாள் இன்னைக்கு. இன்னும் 1 நிமிஷம் 5:59 அர்த்தநாரீஸ்வரர் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவர் வெளியே வந்தோடனே சிக்னல் போய் மேலே தீபமாக மேலே காட்சியளிப்பார். இப்போ பாருங்கள், தீபம் ஏற்றுறோன்னே கீழே இருக்கவங்களேருந்து ஊரே வந்து ஒரே ஒரு செலப்ரேஷன். நீங்கள் அந்த எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அங்கே பாருங்க அண்ணா அவளையா நீங்களாம் தீபம் போட்டாங்க கைஸ். தீபம் போட்டாச்சு. க்ளவுட்ஸ் இருக்கனால உங்களுக்கு சரியா தெரியல. பட் ஆனால் அங்கே பாருங்க, சொன்னல செலப்ரேஷனாக இருக்கும்னு. வெதர் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை, அதனால உங்களுக்கு தீபம் சரியா தெரியாது. ஆனால் அங்கே பாருங்க, கீழே பாருங்க எப்படி செலப்ரேஷன் போயிட்டு இருக்குன்னு. தீபாவளிலாம் சும்மாங்க, எங்க தீபம் தாங்க. க்ளவுட்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். கீழே படைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க செலப்ரேஷனை மட்டும் பாருங்க எப்படி இருக்கு. தீபாவளியை கூட நீங்க இப்படி பார்க்கவே முடியாது, கண்டிப்பா சத்தியமா பார்க்க முடியாது. எல்லார் வீட்லயும் பாருங்க. ஏன் வெதர் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. Yeah, we are still waiting to see the Deepam. எல்லாம் தீபம் பார்க்கணும்.
இந்த நேரத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் உள்ள போயிருப்பாரு. தீபம் தான் இன்னும் கிளியரா தெரியல, ரொம்ப க்ரௌட் அதிகமா தெரியுது. நீங்கள் ஸ்பாட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கும் இந்த சினாரியோ பார்க்குறதுக்கு. அந்தளவு ஃபயராக இருக்கும். தீபம் ஏற்றோடனே கொஞ்ச நேரத்தில் க்ளவுட்ஸ்லாம் கிளியர் ஆயிரும். பட் இருந்தாலும் கிளியர் ஆகாமல் இருக்கு. சுத்தமாக கிளியராக தெரியல. பட் தெரிகிற வரைக்கும் நம்ம லைவ் போவோம். ப்ரோ ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க ப்ரோ, ஆனாலும் க்ளவுட்ஸ் வந்து மறைஞ்சிட்டு இருக்கு, அதனால சொல்கிறேன். க்ளவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் தீபம் தெரிய மாட்டேங்குது. மழையே மறைஞ்சு வர அளவுக்கு க்ளவுட்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் செலிப்ரேஷன் குறையல. கேமரா க்ளீனாக தான் ப்ரோ இருக்குது.
அந்த க்ளவுட்ஸ் போகிற மாதிரி தெரியல. கைஸ் அங்கே யாரோ லேம்பை பறக்க விட்ருக்காங்க. லேம்ப் இந்த ஜப்பான் கல்ச்சரில் லேம்ப் வச்சு பலூன் லேண்டர். கண்டிப்பாக ப்ரோ நாளைக்கு கோயில் தரிசனம் பண்ணலாம், அதுவும் தப்பு பிரச்சனை இல்லை. ரொம்ப க்ளௌடு வந்துருச்சு கைஸ், இனிமேட்டுக்கு மழையே தெரியல சுத்தமாக. ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு. ஆமாம் நல்லாவே தெரியும் ப்ரோ. அது இப்போ ஃபாகு அதுவும் இல்லாமல் கிராக்கர்ஸ் பர்ன் பண்ணுறதுனால அந்த ஏர் கொஞ்சம் அப்படி மாய்ஸ்டராக தெரியும். இப்போ மழையே சுத்தமாக தெரியல, அந்தளவு காணாமல் போயிடுச்சு. க்ளவுட்ஸ் வந்து மறைச்சிக்கிச்சு. தீபம் ஏற்றிட்டாங்க ப்ரோ, 6 மணிக்கெலாம் ஏற்றிட்டாங்க. லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் தெரிஞ்சுது, அதுக்குள்ளே க்ளவுட் வந்து மறைச்சிக்கிச்சு. எல்லா வருஷமும் நடக்கிற ஒரு விஷயந்தான். டெய்லியும் எல்லா வருஷமும் மழை பெய்யும், இந்த வருஷம் மழை பெய்யலை, ஆனால் க்ளவுடு வந்து நல்லாவே மறைச்சிக்கிச்சு. மழையை தான் ப்ரோ காமிச்சிட்ருக்கேன், தீபம் க்ளவுடில் மறைஞ்சிட்டு. டெம்பிளா ப்ரோ? டெம்பிள் இங்கே பாரு. இதுதான் ராஜகோபுரம். இது டெம்பிளுக்கு பேக்ரவுண்டில் தான் மழை இருக்கும், ஆனால் மழை சுத்தமாக தெரியாத மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு.